இருக்கும். உங்கள் குழந்தையோடு நீங்கள் பாசமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், இப்படிப்பட்ட ஒன்றுதான் சக்தியினுடைய பிரவாகம். என்ன சக்தியினுடைய பிரவாகம்? மூளை சக்தியினுடைய பிரவாகம். அந்த மூளை சக்தியிலிருந்து பிறந்துதான் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லையற்ற சக்தி. அந்த மூளை சக்தியை சரியாக பிரவாகப்படுத்தி கொண்டே இருப்பதற்குத்தான் மூளையினுடைய எண்ணங்கள் மிக குறைந்த நிலையில் வைக்கப்பட வேண்டும். மிக குறைந்த நிலையில் வைக்க அங்கு எந்தவித கேள்வியே இல்லாமல் போய்விடுகிறது. அந்த கேள்வி எரிந்து விடுகிறது. இன்னொரு மிகப்பெரிய கேள்வி எல்லாத்துக்கும் வரும். படிக்காமல் இந்த ஆத்திகத்துக்கும் இந்த மெய்ஞானத்துக்குரிய இந்த நாத்திகத்திற்கும் இந்த மெய்ஞானத்திற்குரிய பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாத்திகம் என்பது எல்லாவற்றையும் நேரடியாக உணர்ந்து அறிவோடு செய் என்று சொல்லுவதாகவும், ஆன்மீகம் என்பது இல்லை, அறிவு என்பது நாம் பிறந்த பிறகு வந்தது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவது போல, புவியீர்ப்பு சக்தி என்பது நாம் கண்டுபிடித்த பிறகு வந்தது. புவியீர்ப்பு சக்தி இந்த உலகத்திலே இருந்தது. பூமி உருண்டை ஆனது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பூமி உருண்டையாக இருந்தது. இதை போன்று இந்த சக்தி பிரவாகம் என்று கூறுகிறார் இங்கே. அந்த சக்தி பிரவாகம் என்பது எங்கிருந்து கிளம்புகிறது? அதைத்தான் சொல்கிறாங்க, மனத்தை அடக்கினால், மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டால் என்று சொல்லும்போது, அந்த இடம் மட்டும் சரியாக பிடிபட்டால் போதும். அங்கே மனம் கட்டுப்படுவது, நீங்கள் மனத்திலிருந்து விலகுவது, மனத்தை கடந்தவுடன் மறுபடியும் மூளையிலிருந்து கிளம்புகிறது. இந்த இடத்துல நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோனும், பதஞ்சலியினுடைய யோக சூத்ராவில் வருகிறது, எண்ணம் நின்றுவிட்டால் யோகஸ் சித்த விருத்தி, சித்தத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் முழுவதுமாக விருத்தியாகாமல் அப்படியே முழுவதுமாக ஒடுங்கி நின்றுவிட்டால் ஆன்மா மெளிரும் என்று சொல்லுகிறது. இதை அப்படியே இங்கே பொருத்தி பாருங்கள். இந்த மூளையிலே எண்ணங்கள் இல்லை என்றால் மூளையில் இருக்கக்கூடிய மின் சுழற்சிகள் முழுவதுமாக இன்னொரு பகுதிக்கு நம்மை அழைத்து செல்வதை உணர முடியும். எப்படி? அதனுடைய இயல்பான ஒரு அதிர்வலைகள் கிளம்பிவிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து விடலாம். எப்பொழுதெல்லாம் எண்ணங்கள் செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் மூளையினுடைய அதிர்வலைகள் பீட்டாவிலிருந்து, காமாவிலிருந்து பீட்டா, பீட்டாவிலிருந்து ஆல்ஃபா, ஆல்ஃபாவிலிருந்து டெல்டா, டெல்டாவிலிருந்து தீட்டாவுக்கு செல்வது ஒரு நிலை. இது எண்ணங்களுடைய அக்கார்டிங் டு தி தாட்ஸ் இது ஏற்படுகிறது. ஆனால் எண்ணங்களே இல்லாத நிலை, அங்கே மூளையிலிருந்து ஒன்று கிளம்புகிறது. என்ன? சக்தி பிரவாகம். இதைத்தான் ஃபிசிக்ஸ் என்றும் மெட்டாஃபிசிக்ஸ் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபிசிக்ஸ் என்றால் நம்முடைய புலன்களோடு பார்க்கின்ற ஒன்று. மெட்டாஃபிசிக்ஸ் என்றால் புலன்கள் உணர்ந்து கொண்டே இருப்பது. ஆனால் புலன்கள் தான் உணர்கிறோமா என்று உணர முடியாத நிலையில் இருக்கும் ஒரு மைக்ரோவேவ் சென்சிட்டிவிட்டி என்பது தான் அது. அப்பொழுது நாம் என்ன நினைக்க வேண்டி இருக்கிறதுனா, இந்த உடம்பினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள நல்ல சரியான வாய்ப்பாக இருக்கிறது. ஒரு மூளை எங்கிருந்து எல்லையற்ற சக்தி வருகிறது? நாம் சொன்னோமே, குரான் வந்தது, இயேசு வந்தது என்று உள்ளிருந்து வந்தது ஒன்று, மூளையிலிருந்து வந்த ஒன்று பொறிகளினால் வாயினால் உச்சரிக்கப்படுகிறது. அப்படித்தானே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் விஞ்ஞானத்திலே. எங்கிருந்து அவர் உச்சரித்தார்? காதிலிருந்து உச்சரித்து விடவில்லை இயேசு, வாயிலிருந்து தானே உச்சரித்தார். அந்த வாயிலிருந்து உச்சரிப்பதற்கு மறுபடியும் மூளை ஒன்று இருக்கக்கூடியது. சரி, இந்த மூளைக்குள்ளே நுழைந்தது அவர்கள் சொல்லுவது போல பார்ப்போமே. அந்த நுழைகிறது என்று வைத்துக்கொள்வோமே. அந்த நுழைதல் எப்படி? காற்று நுழைந்தது மாதிரி தான். காற்று நுழைவதற்காவது நமக்கு ஓட்டை இருக்கிறது மூக்கிலே. ஆனால்
இந்த பகவான் அவர்கள் கொடுத்ததாக, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததாக, இறைவன் அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லுகிறார்களே, எப்படி நுழைந்தது என்று சிந்தித்து பாருகிறேனால், நுழைந்தது உண்மை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் நுழைந்தது அவர்கள் சொல்லுகின்ற, அவர்கள் பேசுகின்ற, நாம் பேசுகின்ற வெறும் புலன்களின் நேரடி காட்சி அல்ல. அவ்வளோதான் நுழைந்து. அது மாதிரி உயிர் போய்விடுகிறது என்று சொல்கிறார்களே, எப்படி போனது என்று கேட்டால், சில மெய்ஞானவாதிகள் அப்படி போனது இப்படி போனது என்று சொல்லுகிறார்களே, எப்படி போனது? போய்விட்டது. இருந்ததா? இருந்தது. இப்படி புரியும் போது தான் யூஜிகே அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும். எப்படி சக்தி பிறக்கும்? அந்த சக்தி பிறக்கிறதுக்கு மறுபடியும் எண்ணங்கள் தான். அழகாக சொல்லுவார், எண்ணங்கள் தான் உங்களுக்கு எதிரி. அது பிரச்சனையை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறதையும் வேதாந்தம் சொல்லுவதையும் கணக்கிட்டு பாருங்கள். எண்ணங்கள் அற்று இரு, சொர்க்கத்தை பார்க்கலாம் என்றும் கடவுளோடு ஐக்கியமாகலாம், எப்படி வேணாலும் இவர்கள் சொல்லட்டும். அவரும் அதான் சொல்ல வர்றாரு. எண்ணங்கள் தான் பிரச்சனை, எண்ணங்கள் தான் பிரச்சனை. அவர் அதிலிருந்து மாறலை. பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கும். நீ வைத்து கொண்டிருக்கிற இந்த ப்ரிடாமினேட்டட் தாட்ஸில் தான் உனக்கு பிரச்சனையே. அப்போ ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லாமல் சொல்லுகிறார் என்றால், நீ அப்படியே போய்கொண்டிரு அந்தந்த ஒவ்வொரு நொடியிலும். இந்த இடத்துல தான் நாம் இன்னொன்றை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. யூஜிகேவுடைய ஆய்வு பண்ணும்போது இவ்வளவு விஷயங்களை நாம் சிந்திக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறது? ஒன்றிலிருந்து ஒன்று ஸ்பார்க்காக, கிரியேட்டிவாக வருகிறது. அப்போ அதிலிருந்து கிளம்புகிறோம். இப்போ அலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அலைபேசி எல்லோரும் வாங்கி கொள்ளுகிறோம். வாக்கிங், காலையில் எழுந்தவுடன் வாக்கிங் செல்கிறார்கள். அதை பார்த்தோன்னே எல்லோரும் நாமும் நடப்போம் என்று நடக்கிறோம். இப்போ ரெண்டு விஷயம் நடக்குது இல்லைங்களா? ஒன்றை வாங்கி கொண்டு, எல்லோரும் கண்டுபிடிப்பாளர்களாக மாற முடியாது, ஆனால் வாங்கி கொண்டு கிளம்பி விடுகிறோம் அல்லவா? இது மாதிரியே யூஜிக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எண்ணத்தினால்தான் பிரச்சனை. அப்போ எப்படி வாழ்வது? அப்போ அந்த இடத்துல அவர் மறைமுகமாக சொல்கிறார். வாழ்வதை பற்றி அவர் சொல்கிறதில்லை. இப்படி வாழ், அப்படி வாழ்ன்றார். ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். உன்னுடைய சுயம் அழியாமல் பார்த்து கொண்டு வாழ் என்றெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். உள்ளுக்குள்ளே ஒரு சுயம் இருக்கிறது, அந்த சுயத்திலே நீ வாழ் என்று சொல்லுகிறார். இதை இவர்கள் ஒரு பொருள் என்று கூறுகிறார்கள். இதை நாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பார்க்க வேண்டும். அப்போ யூஜிக்கு என்ன சொல்லுகிறார்? அப்போ எண்ணத்திலிருந்து, எண்ணம்தான் பிரச்சனையை உருவாக்கும். நீ வைத்திருக்கிற அத்தனையுமே உன்னுடைய எல்லாமே உன்னுடைய ஆல்ரெடி உனக்கு புகுத்தப்பட்டவைகள். அது மத குருமார்களை பற்றியும் சாமியார்களை பற்றியும் கிளி என்று கிழித்து விடுவார். அப்போ என்ன அர்த்தம்? இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு. வெளியே ஒரு சாமியார் மிகப்பெரிய பிரபலமாக செய்து கொண்டிருந்தவர் ஜெயிலுக்குள்ளே போய் செய் அப்படின்னு சொன்னால் நான் செய்ய முடியாது என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றால், எல்லாமே ஒரு பிளாக் மேஜிக் ஆர் ஒயிட் மேஜிக் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒயிட் மேஜிக்கையும் பிளாக் மேஜிக்கையும் பார்த்துட்டு பயப்படுகிறோம் நம்ம. அதைத்தான் இவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நொடியும் இயல்பான வாழ்க்கையிலையும் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இயற்கையான வாழ்க்கையை பற்றி அழகாக சொல்லுகிறார். நீ ஒன்றுமே செய்யாமல் இரு, அது உன்னை அழைத்து செல்வதை பார்ப்பாய் என்று. இந்த இடத்துல தான் நம்ம ஆட்கள் எல்லாரும் மிரள்றோம். நான் அறிவில் தானே இவ்வளவு பெரிய அம்பானி ஆனேன் என்று நாம் கதறிக்கொண்டிருக்கிறோம். இதை பிடிச்சுப்பிட முடியுமா? நம்முடைய ஆய்வாக பார்ப்போம். இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம வாழ்ந்துட முடியுமா? ஒன்றுமே இல்லைன்றாரே, அப்போ எதை வைத்து போகுதுன்னு கேட்குறாங்க. அது அவர் சொல்யூஷன் சொல்லலை. அதையும் சொல்கிறார். நான் சொல்லுவதெல்லாம் உனக்கு போதனை இல்லை, நான் உனக்கு சொல்யூஷன்லாம் கொடுக்குறதில்ல. நீ கேட்குற, நான் பேசுகிறேன். ஏன் அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் கேட்டுக்கிட்டே வர்றீங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் கேட்காம போயிருங்க, நான் பேசாமல் இருப்பேன்றாரு. இப்போ இந்த இடத்துல யூஜிகே விஷயத்தை பாருங்களேன். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கும் விளக்கம் சொல்ல மாட்டார். பேசிக்கிட்டு இருக்கேன்.